வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தாளன். ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற கட்சி பாகுபாடின்றி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனாதிபதி வேண்டுகோள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும், கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு. சிறையில் அடைக்கப்பட்ட மசுல் ராஜபக்ச தேசிய வைத்தியசாலையில் அனுமதி. புதிய தேர்தல் முறை சிறுபான்மை கட்சிகளை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும், பிரதி அமைச்சர் MS தௌஃபிக் கருத்து. பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்தில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேட்டுக் கொண்டுள்ளார். பிளவுபட்ட சிந்தனைகளோடு இருந்த சர்வதேச நாடுகள் இலங்கை மீது நம்பிக்கையுடன் தற்போதுள்ளமை 100 நாள் திட்டத்தின் முக்கிய வெற்றி என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்திக்கும் மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு விகாரமாதேவி திறந்த வழி பூங்காவில் இன்று நடைபெற்றது. ජනවාරි මාසේ 8 වෙනිදා මේ රටේ ජනතාව මාව පත් කරගත්තේ ஜனாதிபதி பதவியில் உள்ள அதிகாரங்களை இல்லாது செய்வதற்காகவே ஜனவரி மாதம் 8ஆம் திகதி இந்த நாட்டு மக்கள் என்னை தெரிவு செய்தனர். 9ஆம் திகதி நான் பதவி பிரமாணம் செய்து கொண்டேன். அதன் பின்னர் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரையான காலம் வரை இந்த நடவடிக்கையுடன் தொடர்புபட்ட அனைவருக்கும் தேவையான விதத்தில் செயற்படுவதற்கு இடமளித்தேன். பாராளுமன்றத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நான் எவ்வித அழுத்தங்களையும் கொடுக்கவில்லை. பாராளுமன்றத்தினால் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான அதிகாரத்தை நான் வழங்கினேன். உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த தீர்ப்பிற்கு அமைய முன்னோக்கி செல்ல வேண்டும். அதனால் மனித அபிமான ரீதியில் நாட்டு மக்களுக்காக இந்த 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரிடமும் வாக்களிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். පහින්ම ඉල්ලා සිටින්නේ 19 සංශෝධනය කරන්න මානවවාදී ලෙස මානුෂීය ලෙස රටේ ජනතාව වෙනුවෙන් මේ 19ට අත උස්සන්න කියලායි ගෞරවයෙන් මම ඉල්ලා සිටින්නේ. 100 நாள் திட்டம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார். මට පේනවා ඇහෙනවා මාධ්‍යවල කියනවා පළ වෙනවා. සමහර අය කියනවා කෝ මිනිහා හයිය නැහැ පනමදිනේ. සමහර අය කෝයා නායකයෙක් නෙවෙයි නායකයෙකුගේ ලක්ෂණ නැහැ. வலுவிழந்திருக்கின்றார். தலைவருக்கான அறிகுறிகள் கிடையாது என ஊடகங்கள் மற்றும் பலரும் கூறுவதனை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. பொருத்தமற்றவர் எனவும் சிலர் கூறினர். ஏன் இவ்வாறு கூறுகின்றனர்? பாரிய படையுடன் அங்குமிங்கும் சென்ற விதமே அனைவருக்கும் இன்றும் தென்படுகின்றது. தலைவருக்கான அறிகுறிகளை நான் காண்பிக்கவில்லை. அந்த அறிகுறிகளை நான் காண்பிக்க போவதும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் 5 நட்சத்திர ஜனநாயகம் அல்ல, 7 நட்சத்திர ஜனநாயகத்தை அனுபவித்து வருகின்றனர். நான் அதிகாரத்திற்கு வரும்போது சர்வதேசம் இந்த நாட்டை எவ்வாறு அவதானித்தது? சர்வதேசத்தில் உள்ள எத்தனை நண்பர்கள் எம்முடன் இருந்தார்கள்? இன்று சர்வதேச ரீதியில் ஒத்துழைப்புகள் காணப்படுகின்றன. இன்று யுகத்திற்கு ஏற்றவாறு மாற்றுவதே எமது தேவையாக காணப்படுகின்றது. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு இடத்தை நோக்கி வந்துள்ளன. இதனை சீர்குலைக்காது, பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாது, எவரையும் நோக்கி விரல் நீட்டாது, தவறிழைத்தவர்கள் யாரென ஆராயாது எமது பொறுப்புகளை நாம் நிறைவேற்றி மக்களின் சுதந்திரத்தை ஜனநாயக ரீதியில் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. தூய்மையான மனிதாபிமான முறையில் உண்மையாகவே தாய் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஆதரவளிக்கும் கட்சியாக இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாம் மாற்ற வேண்டும். මේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය පවිත්‍ර වූ මානවවාදී සැබෑ ලෙස මිනිසුන්ට රටට මාතෘ භූමියට ආදරය කරන්නන්ගේ පක්ෂය බවට මේ පක්ෂය පත් කරමු. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டு மக்களுக்கு இன்று விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். ஜனாதிபதியின் விசேட உரை இன்று இரவு 9 மணி முதல் அனைத்து தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆட்சியின் போது கொழும்பில் 11 இளைஞர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போன இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் திருகோணமலையில் அமைந்துள்ள முகாமிற்கு விசாரணை நடத்துவதற்காக அதிகாரிகள் குழு ஒன்று சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்காக எதிர்காலத்தில் கடற்படையினர் தரப்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆஜராக மாட்டார் என சட்டமா அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக இருந்த அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்தார்.
இதேவேளை இந்த வழக்கில் இருந்து விலகிக் கொள்வதாக கடற்படை சார்பாக பிரசன்னமாகியிருந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் அறிவித்தார். எனினும் கடற்படை தளபதி சார்பாக சட்டத்தரணி ஆஜராக வேண்டும் என நீதவான் இதன் போது உத்தரவிட்டார். எவ்வாறாயினும் சட்டமாதிபர் மற்றும் போலீஸ் மாதிபர் இருவர் சார்பாகவும் சட்டமாதிபர் திணைக்களம் பிரசன்னமாவதாக அரசு தரப்பு சட்டத்தரணி கூறினார். இந்த விசாரணையிலே கடற்படையின் சார்பாக ஆஜராகி வந்த சட்டமா அதிபர் தொடர்ந்தும் தான் கடற்படை சார்பாக ஆஜராக போவதில்லை என்பதை இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். போலீஸ் மா அதிபருக்கும் சட்டமா அதிபருக்கும் மட்டுமே தான் ஆஜராகுதோ என்று தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி அவர்கள் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இதேவேளை காணாமல் போனதாக கூறப்படும் 2 இளைஞர்களின் தாய்மார்கள் திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்று கொழும்பு நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைகள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கம் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இந்த இளைஞர்களுக்கு என்ன நேர்ந்தது என கூற வேண்டும். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என அறிந்து கொள்வதற்காக கட்டாயமாக இது தொடர்பில் ஆராய வேண்டும். எவ்வாறாயினும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையை நீதிமன்றத்தில் பகிரங்கமாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பிள்ளைகள் எவ்வாறு கடத்தப்பட்டனர் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதனையும் அறிந்து கொள்ள முடியும். காணாமல் போனவர்களை சளைக்காது தேடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கான தீர்வு காணல் நீராகவே உள்ளது. இன்றும் அவ்வாறான ஒரு பதிவு எமக்கு பதிவாகியுள்ளது. இப்போ 2007 அவர் காணாமல் போன நாளில் இருந்து வீடு வழிய வேலைக்கு போய் இப்போ சமையலுக்கு போய் எனக்கு 4 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு தான் இப்போ வளர்த்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த பிள்ளைகளுக்கு காலை மேலே ஒழும்பி நான் ரோல் செய்து கடைகளுக்கு கொடுத்து போட்டு வெள்ளை 7 மணிக்கு வேலைக்கு போய் பின்ன 4 மணிக்கு தான் பாருது. அவ்வளோ கஷ்டத்தில் நான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கே இருந்தாலும் அவரை எங்களை தேடி எடுத்து தந்தால் எங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். தேடித்தாருங்கள் கணவனை தேடித்தாருங்கள், இதுவே விஜயராணியின் புலம்பலாக உள்ளது. யாழ்ப்பாணம் புதிய செம்மணி வீதி கல்வியக்காடு பகுதியைச் சேர்ந்தவள் தவனேசன் விஜயராணி. 2007ஆம் ஆண்டு சந்தைக்கு போன கணவன் தவனேசன் மீண்டும் வீடு திரும்பாமையினால் 4 பிள்ளைகளுடன் செய்வதறியாது பரிதவித்து போனாள் விஜயராணி. கணவனை ஒரு புறம் தேட, மறுபுறம் தனது பிள்ளைகளுக்காக இரவு பகல் பாராது அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த பெண். அதிகாலை 2 மணியையும் பொருட்படுத்தாது உணவு வகைகளை செய்து கடைகளுக்கு கொடுத்து வரும் விஜயராணி விடிந்த பின்னர் வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலைகளையும் செய்தே தனது பிள்ளைகளை வளர்த்து வருகிறாள். மருமகளின் நிலை அறிந்து அவருக்கு ஒத்தாசையாக இருந்து வருகிறாள் காணாமல் போன தவனேசனின் தாய் சங்கரன் மகேஸ்வரி. இந்த பிள்ளைய இருக்கோ இல்லையோன்றதை எங்களுக்கு முடிவு சொல்லணும். நாங்கள் எல்லா இடமும் போய் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவும் வர இல்லை. முறையில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் எங்கள் வாடகை வீடெலாம் இருக்கிறோம். பிள்ளைகளை படிப்பிக்கக்கூடிய எங்களுக்கு காசு இல்லாத நிலைமையெல்லாம் இருக்கிறோம். இப்படி எழுப்பி இந்த பலகாரங்களை செய்து தான் நாங்கள் கொடுத்து ஜீவிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படியே மருமகள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதில் இந்த மகன் இருக்கிறாரா இல்லையான்றதை எங்களுக்கு முடிவு சொல்ல வேணும். நாங்கள் எல்லா இடமும் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். கணவனை தேடித் தருமாறு கோரி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவித்திருந்தும் இதுவரையில் தனது கணவன் குறித்த எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என அல்லலுறுகிறாள் விஜயராணி. விஜயராணி போன்ற பலர் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கான நிம்மதியான வாழ்வு மலரப்போவது எப்போது? முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இன்று வருகை தந்தார். அவன்கார்ட் மற்றும் ரத்னா லங்கா பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன் அவர் ஆஜராகியிருந்தார். இதன்போது விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக கால அவகாசம் கோரியுள்ளார். இதன்போது ஆணைக்குழு முன்பாக ஒன்று திரண்டவர்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அருகில் ஒன்று கூடிய அவரின் ஆதரவாளர்கள் ஆணைக்குழுவிற்குள் பிரவேசிக்கும் நுழைவாயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அங்கு வருகை தந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் உரையாற்றினார்.
நாட்டிற்காக உண்மையாகவே சேவையாற்ற அதிகாரி நான். என்னை போன்ற ஒரு அதிகாரிக்கு இவ்வாறு செய்வீர்கள் என்றால் அதன் பின்னர் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் நாட்டிற்காக எதனையும் செய்ய மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன். இது அரசியல் தண்டனை என நான் நினைக்கின்றேன். அதனால் இந்த இடத்திற்கு இன்று வருகை தந்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அங்கிருந்து வெளியேறினார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேசிய வைத்தியசாலையின் பணம் செலுத்தும் வார்டில் பசில் ராஜபக்சவை அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் மற்றும் இனி 2 சந்தேக நபர்களும் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்திய பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்களை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவை கடுவல நீதவான் நீதிமன்றம் வழங்கியதாக சிறைச்சாலை ஆணையர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிகால் ஜெயதிலகம் மற்றும் திவிநெகும திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RAAK ரணவக்க ஆகியோர் பாரிய நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவிற்கு நேற்று அழைக்கப்பட்டனர். இதன்போது பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டதன் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டு கடுவல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை நேற்றிரவு 9 மணி அளவில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தின் வெளியே குவிந்திருந்தனர். Isikas mami hiti. Honda ya tu. Aulan. Ini munak ti. Ya la munak ti. Ya la mudi ni. Apna last la मैं कोट्टे बैठा रहा. मतलब हेटान लगता है क्या ती. बेटे जगह है कि माकुनो इन्नो. देखो होंडे में है. कोट्टे. இதன்போது பசில் ராஜபக்ச உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கடுவல நீதவான் உத்தரவிட்டார். විත්තිකරුවන් තිදෙනාම පස්වෙනි මාසේ 5 රක්ෂණ බන්ධනාගාර ගත කරා. තිදෙනාගේම ඉදිරිපත් කරපු වාර්තා සෞඛ්‍ය தத்யன் சலகாபல 3 பிரதிவாதிகளும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். மூவர் சார்பிலும் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளுக்கு அமைய உடல்நலம் குறித்து கவனம் செலுத்தி தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. முதலாவது சந்தேக நபர் தேவையான தினங்களில் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. திவிநெகும திணைக்களத்தின் நிதி மோசடி செய்யப்பட்டமை பொது உடைமை சட்டத்தின் கீழ் குற்றம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் காலத்தில் திணைக்களத்தின் பணத்தினால் 50 லட்சம் பஞ்சாங்கங்கள் அச்சிடப்பட்டமை 2வது குற்றச்சாட்டாகும். 3வது வழக்கு நிதி மோசடி தொடர்பில் உள்ளது. 3 வழக்குகளில் 2 வழக்குகள் பொது உடைமை சட்டத்தின் கீழ் வருவதால் பிணை வழங்குவதில் விசேட கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே மூவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களும் சிறைச்சாலையிலிருந்து நேற்று நள்ளிரவு சிறைச்சாலையில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதேவேளை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் கூடியிருந்தவர்கள் கூச்சலிட்ட போது அங்கு சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டது. நீதிமன்ற வாயிலை மறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர்.
வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெசில் ராஜபக்சவை சந்திப்பதற்கு முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்டோர் முயற்சித்த போதிலும் அதிகாரிகள் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. அதன் பின்னர் தொலைபேசி அழைப்பு ஒன்று ஏற்படுத்திய சுசில் பிரேமஜயந்தவிற்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. විදස් මේ පොඩක් මේ තුසන් ජනරල් මටයි මේ නාමල් මන්ත්‍රීතුමාටයි මේ දෙන්න කියලා බෙහෙත් ගෙනින් දෙන්න ප්‍රිසන් හොස්පිටල් එකට දැම්මේ බැසිල්ල හොස්පිටල් එකට දාලා තියෙන්නේ ඒකයි ප්‍රිසන් හොස්පිටල් රෙකමන්ඩ් කරනවා නම් ජනරල් එකට දාන්න නේද ඒක ડોක්ටර් මේ ප්‍රිසන් ડોක්ටර් රෙකමන්ඩ් කරනවා ඒක පුළුවන් කරගන්නවා හරි මොකක්ද කියලා කරගන්න කියලා එන පොඩක් ජනරල් එකේ මටයි නාමල් මන්ත්‍රීතුමාට හොස්පිටල් එකට එන්න දෙන්නේ නැහැ කියලා දැන් සීවදින පිටනේ නෝදී ඉලි විදාස අපේ කාදිකොඩි ගා වාස මාපේ පිටනේ අරන්දු පරකිටි ජෝනනේ ජෝන දෙන්නේ කියලා பின்னர் அவர்கள் பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கும் தேவையான பொருட்களை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதேவேளை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்று பெசில் ராஜபக்சவை பார்ப்பதற்கு சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு சென்றார். இதன்போது வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக பெசில் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டது தொடர்பில் பொது அமைதி அமைச்சர் ஜான் அமரதுங்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்தார். இதில் எவ்வித விசேட அம்சமும் இல்லை. இந்த நாட்டு சட்டத்திற்கு அமைய எவரேனும் தவறு இழைத்திருந்தால் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவரை கைது செய்வது புதிய விடயம் ஒன்று அல்ல. பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அவர் விடுதலை செய்யப்படுவார். இது ஜனநாயக நாடு. சட்டத்தை நாம் அனைவரும் மதிக்கின்றோம். அவை மீறப்படுகின்றது எனின் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். குற்றமற்றவர்களின் ஏன் அச்சமடைய வேண்டும்? எதற்கும் பதிலளிக்க முடியும். மதுபான போத்தல்கள் உணவு பொதிகளை வழங்கி அதிகளவு மக்களை வரவழைக்க முடியும் என நாம் அறிவோம். அவர்கள் கூச்சலிட்டு செல்வார்கள். இது ஜனநாயக நாடாகும். அதற்கான சுதந்திரம் உள்ளது. எனினும் சட்டத்தை மீறுவதற்கு இடமளிக்க முடியாது. பெசில் ராஜபக்ச நாட்டுக்கு மீண்டும் வராமல் இருப்பதே சிறந்தது என்று தனது சகோதரருக்கு அறிவுறுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாத்தளை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கே வந்தால் விளக்கமறியலில் வைப்பார்கள் என நான் கூறினேன். அதனால் அங்கே இருப்பது சிறந்தது அல்லவா என நான் உண்மையிலேயே கேட்டேன். நான் வருவேன் என கூறினார். நான் திருடவில்லை என அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு இல்லையெனில் அனைவரும் நாம் திருடியுள்ளதாகவும் என்னை திருடன் எனவும் கூறுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். அது மஹிந்த அண்ணாவுக்கு சிறந்தது அல்ல. நான் வருகின்றேன் என்று கூறினார். இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தற்போதைய பணிப்பாளர் நாயகம் தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். මේ කොමසාරිස්වරයෙ කවුද? චෝදනා පහක් හයක් විතර තියෙනවා චෝදනා. இந்த பணிப்பாளர் நாயகம் யார்? அவர் மீது 5 அல்லது 6 குற்றச்சாட்டுகள் உள்ளன. நக்கல்ஸ் மலைத்தொடரில் 50 ஏக்கர் காணியை வாங்கியது ஒரு குற்றச்சாட்டாகும். இருமுறை சம்பளம் பெறுகின்றார். சம்பளம் தொடர்பில் அவர் பேசிய போது நான் அனுதாபப்பட்டு சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டு இருமுறை சம்பளம் பெறுவதனை சட்டமாக்கினேன். அது எனது தவறாகும். எனக்கு நினைவுள்ள வரை இம்மாதிரியான தவறுகளையே நான் செய்துள்ளேன். பெசில் ராஜபக்ஷ தொடர்பில் பிரதி அமைச்சர் ஏரான் விக்ரமரத்ன கருத்து தெரிவித்தார். බැසිල් රාජපක්ෂ හිටපු ඇමතිතුමා ඔහුගේ සහාය
சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கு முன்னால் அமைச்சர் பாசில் ராஜபக்ச அவரது ஒத்துழைப்பை வழங்குகிறார். அவர் அவருடைய குடும்பத்தின் மற்றையவர்கள் போன்று அச்சமடையவில்லை. முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்தை எதிர்நோக்க தயாரில்லை. அது மிகவும் தவறான நிலைப்பாடாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நீதிமன்ற விசாரணைகளை எதிர்கொண்டார். ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. ஒவ்வொருவருக்கு ஏற்றவாறு தனித்தனியாக சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. பாசில் ராஜபக்ச இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சாதாரண பொதுமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நேரடியாக அவர் சிறைச்சாலையிலேயே அடைக்கப்படுவார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் தொடர்ந்தும் ஒவ்வாத விடயங்கள் காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங்க தெரிவிக்கின்றார். இதேவேளை விடயங்களை மறைக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று நாட்டுக்கு அவசியமில்லை என சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் கூறியுள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் குழுநிலை திருத்தங்கள் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டன. தேர்தல் சட்டத்தின் கீழ் அல்லது மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் போது தேர்தல்கள் ஆணையாளரினால் தேர்தல் காலத்தில் விடுக்கப்படும் உப விதிகளுக்கு அமைவாக செயற்படாத அரசு மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக குற்றவியல் குற்றங்களின் கீழ் தண்டனை வழங்க முடியும் என திருத்தங்களின் 28வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அதிகபட்சமாக 3 வருட சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாவுக்கு மேற்படாத அபராதத்திற்கு உட்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியரே, இதில் ஊடகங்கள் தொடர்பில் மிக முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களின் ஊடகவியலாளர்கள் அல்லது உரிமையாளர்களுக்கு குற்றவியல் குற்றங்களின் கீழ் தண்டனை வழங்க முடியும் என இதில் சரத்தொன்று உள்ளது. ஏற்கனவே இதில் தகுதி வாய்ந்த அதிகாரியை நியமிக்க முடியும் அல்லவா? ஆயினும் சுதந்திர ஊடகம் ஒன்று இருக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. இந்த விதிமுறைகள் எதற்காக நீக்கப்பட்டன என்பதனை யார் அறிவார்கள்? இதில் திருத்தம் என்ற அடிப்படையில் ஊடகமும் இணைக்கப்பட்டுள்ளது. அது உங்களிடத்தில் காணப்படவில்லை. அரசு உத்தியோகத்தர் அல்லது அரசு ஊடகத்தை சேர்ந்தவர், இல்லாவிட்டால் அரசாங்கத்துடன் இணைந்துள்ள ஊடகத்தை சேர்ந்த ஒருவர் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். கடைசி வரை வசனத்தில் தனியார் நிறுவனம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாம், 4ஆம், 5ஆம் பிரிவுகளில் அது காணப்படுகின்றது என நான் எண்ணுகிறேன். அப்படியானால் புதிய திருத்தத்தில் தனியார் ஊடக நிறுவனத்தின் ஊடகவியலாளர்கள் அல்லது உத்தியோகத்தர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கவோ அபராதம் அறவிடவோ முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு முற்றாக முரணான விடயம் என நான் கருதுகிறேன். தனியார் ஊடகங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு உள்ளது. தனியார் நிறுவன ஊடகங்களின் அதிகாரிகளுக்கு எதிராக தண்டனை வழங்க முடியும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தேர்தல் காலங்களில் ஊடகங்களை வழிநடாத்தும் விதத்திற்கு அமைய இந்த செயற்பாடு இடம்பெறும். தனியார் ஊடகங்கள் தவறாக செயற்படுகின்றதா என்பதை யார் தீர்மானிப்பர்? உயர்நீதிமன்றம் அதனை கூறியுள்ளது. இத்தகைய தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளதால் அதனை நீக்கிவிடுங்கள். எனவே அவர்கள் முன்னர் இருந்தவற்றை நீக்கியுள்ளனர். ஆகவே நீங்கள் கூறியது 100% சரியானது. அரசியல் அமைப்பு திருத்தத்தினை உயர் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட பிரிவுகளுக்கு மீண்டும் உள்ளடக்கங்களை மேற்கொள்ள முடியாது. உதாரணமாக, இந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தில் மக்கள் கருத்து கணிப்புகளுக்கும் ஊடக சுதந்திரத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான பல விடயங்கள் காணப்பட்டன. அவற்றை உயர் நீதிமன்றம் அடிப்படை மனித உரிமைகள் சட்டத்தின் பிரகாரமாகவும் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலும் ஒதுக்கியுள்ளது. இவற்றை மீண்டும் உள்ளடக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சி கருதுமாயின் அதற்கு எவ்விதத்திலும் சந்தர்ப்பம் கிடையாது. அதற்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்க மாட்டோம். අපෙන් සහයක් ලැබෙන්නේ නැති බව අපි ඉතාම වගකීමෙන් මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරන්න කැමැතියි. 19 මම දකින්නේ முன்வைக்கப்பட உள்ள 19வது திருத்தம் தெரிவுபடுத்தப்பட்ட ஒன்றாகவே நான் காண்கிறேன். இதற்கு காரணம் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்த மறுசீரமைப்பு வேறொன்றாகும். மீண்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட மூலம் மற்றொன்றாகும். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட மூலம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மாற்றம் அடைந்துள்ளது. அந்த மாற்றங்கள் என்னவென்பதனை மக்கள் அறியவில்லை. நாம் எதிர்பார்த்ததை விடவும் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை விடவும் இறுதியில் தெரிவுபடுத்தப்பட்ட ஒன்றை முன்வைக்கப்பட உள்ளது. ஆழமான அரசியலமைப்பு விடயத்தை மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பிற்கு விடாமல் நிறைவேற்றப்படுகின்றமை சிறந்த விடயம் அல்ல. சமூகத்திற்கு புதிய மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. ஆயினும் அது தெரிவுபடுத்தப்பட ஒன்றாக இருந்தால் அது இடம்பெறுவதனை விட இடம்பெறாமல் இருப்பதே சிறந்தது. 19 மற்றும் 20வது சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றுவது தொடர்பாக ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் தலைவர்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு பெரும் துரோகம் இழைப்பதாக அமையும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார்.
தலைவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மக்கள் மாற்றத்தையே விரும்புவதாகவும் வி ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லாட்சி ஒன்றை விரும்பும் மக்களின் அவாவை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமை சட்ட வரைவை 19 மற்றும் 20வது திருத்த சட்டங்களில் அமுல்படுத்தினால் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதாவது ஒரு காரணத்தினால் 19 மற்றும் 20வது திருத்த சட்டம் பிற்போடப்பட்டால் அடிப்படை உரிமை சட்டம் எதிர்ப்பின்றி நிறைவேறும் வாய்ப்புள்ளதாகவும் ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தேர்தல் முறைமை சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதித்துவத்துக்கு பாதகம் ஏற்படாத வகையில் அமைய வேண்டும் என பிரதி போக்குவரத்து அமைச்சர் MS தௌஃபிக் தெரிவிக்கின்றார். திருகோணமலை மூதூரிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான முதலாவது பஸ் சேவை இன்று ஆரம்பமாகியது. இந்த பஸ் சேவையை ஆரம்பித்து வைத்து பேசிய பிரதி அமைச்சர் 19வது திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தினால் ஒரு 19வது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அதே போன்று புதிய தேர்தல் முறையிலான ஒரு திருத்தத்தையும் கொண்டு வருவதற்கான திட்டம் அரசாங்கம் வைத்திருக்கின்றது. புதிய தேர்தல் முறையில் அதில் சிறுபான்மையின சமூகம், சிறுபான்மையின கட்சிகள் பாதிக்கப்படாத வகையில் தான் அந்த திருத்தம் அமையப்பட வேண்டும். விகிதாசாரப்படி சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றார்களோ அதற்கு குறையாத அங்கத்தவர்களை பெறக்கூடிய ஒரு முறைமையை தான் நாங்கள் வேண்டி வருகின்றோம். தற்போதைய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தின் இறுதி நாள் என்றாகும். 2015 ஆண்டு ஜனவரி 10 புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அன்று முதல் 100 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டம் அறிவிக்கப்பட்டது. அனைத்து கட்சி அமைச்சரவை நியமனம், அரசியல் யாப்பு மறுசீரமைப்புக்காக சர்வ கட்சிகள் கொண்ட தேசிய ஆலோசனை சபையை ஸ்தாபித்தல், பாராளுமன்றம் கூட்டப்பட்டது. நிலையியல் சட்டத்தை மறுசீரமைத்து கண்காணிப்பு செயற்குழுவிற்காக அமைச்சரவையில் அங்கம் வகிக்காத அமைச்சர்களை நியமித்தல் மற்றும் சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அவற்றின் தலைவர்களை நியமித்தல், பாராளுமன்றத்துக்கு அதிகாரமுள்ள அரசியல் அமைப்பொன்றை வகுத்தல் மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமித்தல், விருப்பு வாக்கு முறையை ரத்து செய்து கலப்பு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவதற்காக சர்வ கட்சி குழு ஒன்றை நியமித்தல், உடனடி நிவாரணங்களை வழங்கக்கூடிய இடைக்கால வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல், அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துதல், வரியை குறைத்தல், மக்கள் பிரதிநிதிகள் பின்பற்றக்கூடிய ஒழுக்க கோவைக்கான சட்டத்தை இயற்றுதல், தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம், கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ள பாரிய ஊழல் மோசடிகளை கண்டறிவதற்காக ஊழல் மோசடி விசாரணை பேரவையை நியமித்தல், தேசிய ஔடத கொள்கையை அறிமுகப்படுத்தல், சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமித்தல், தேசிய கணக்காய்வு சட்டத்தை அறிமுகப்படுத்தல், தகவல் அறியும் சட்டத்தை சமர்ப்பித்தல், புதிய தேர்தல் சட்டத்தை அறிமுகப்படுத்தல், புதிய தேர்தல் சட்டத்தை பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றிக் கொள்ளுதல், தேசிய ஔடத கொள்கையை நடைமுறைப்படுத்தல், தேசிய கணக்காய்வு சட்டத்தை நடைமுறைப்படுத்தல், தகவல் அறியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல், அரசியலமைப்பு பேரவையை ஸ்தாபித்தல், பாராளுமன்ற முறைமையை நடைமுறைப்படுத்தல், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக முழுமையான பாராளுமன்ற முறையை பரிந்துரைத்தல், பாராளுமன்றத்தை கலைத்து சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடாத்துதல். பொருளாதார மேம்பாட்டுக்கு நாட்டின் மனித வளமே பெரும் ஆதாரம். இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பெரும் தொகையை இட்டுக் கொடுக்கும் மலையக மக்களின் சுகாதாரமோ படுபாதாளத்தில். மலையக மக்களுக்கான சுகாதார வசதிகளை வழங்கும் வைத்தியசாலைகள் இவ்வாறே காட்சியளிக்கின்றன. கண்டி பன்வில பிரதேச சபைக்குட்பட்ட அலக்குள்ள பகுதியில் உள்ள மக்களின் நலனை மேம்படுத்துவதற்காக வைத்தியசாலைகள் நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் அதனூடாக அவர்களுக்கு எவ்வித பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. அலக்குள்ள பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கடும் மழை, சுட்டெரிக்கும் வெயில், கடும் குளிர் போன்ற இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டும் விஷ அட்டைகள், பாம்புகள், குளவிகள் மற்றும் பல மிருகங்களின் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியும் இவர் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றமை யாவரும் அறிந்ததே. இவ்வாறு இயற்கையுடன் போராடி வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கும் இவர்கள் பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனால் கடந்த 10 வருட காலமாக இந்த வைத்தியசாலை மூடிய நிலையிலேயே காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். ஆளுகள் சரியான கஷ்டத்தில் இருக்கும். நாங்க தோட்ட தொழில் மட்டும்தான் எங்களுக்கு. டவுன்ல போயிட்டு எங்களுக்கு எந்த விதமான வேலைகள் செய்யறதுக்கும் இல்லை. 4 கிலோமீட்டர்.
இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையுடன் உள்ளதாக சர்வதேசம் சான்றிதழ் வழங்கியுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரத்தின் எதிர்கால இலக்கு நிலையானதென ஃபிரிஷ் ரேட்டிங் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம்.